அந்த 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு பெரிய ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை இழக்கிறாங்க. அது ரொம்ப வருத்தத்துக்கு உரியதாக இருக்கு எனக்கு. அதான் சொன்னேன்ல, அந்த ஈழத்தை வந்து நானாவே வந்து ஒரு கோட்டை மாதிரி கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். இதை செய்யாம வாக்கு அரசியல் செஞ்சிருக்காங்க. வாக்கு அரசியல் தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நலன் திட்டம் தானே. கல்லூரி அடிப்படை கட்டினதா இருக்கட்டும். கல்லூரியிலே நான் 24 மணி நேரம் அங்கேயே தங்கிடவா? தமிழ் தேசியம் வளரும் போது திராவிடம் அதுவாவே அதை மறைஞ்சிடும், களத்தை விட்டு அகற்றப்பட்டு விடும். அகற்றணும் கண்டிப்பா. அப்படியே வேலை புள்ள எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வந்துட்டோம் நாங்க. இந்த பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இளைஞர்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து வயது உடையோருக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும், பெரியவங்க சின்னவங்க படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமான வேலைவாய்ப்பை வந்து அண்ணா உறுதி செய்கிறாங்க. விவசாயத்தை வந்து பெரிய அளவில் நம்ம செய்யும்போது அதுக்கான வேலை ஆட்கள் அதிகம் தேவைப்படும். நம்ம வந்து அதை மதிப்பு கூட்டுறதுக்காக தொழிற்சாலைகள் கொண்டு வரோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதை அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படும். இன்னொன்று இந்த கால்நடை வளர்ப்பு இருக்கு இல்லையா, அதையுமே வந்து நம்ம அரசாங்கமே ஏற்று செய்யுது. அப்படிங்கும்போது அதை பராமரிக்கிறதுலேருந்து அந்த பால் பொருட்கள், பால் அதெல்லாம் வந்து நம்ம மதிப்பு கூட்டி விற்கிறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குங்கும்போது அந்த எல்லா இளைஞர்கள், எல்லா தரப்பட்ட மக்களையும் அதுக்கு பயன்படுத்துறதுக்கான திட்டங்கள் இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் அண்ணா வகுத்து வச்சுருக்காங்க. பெண்களோட பாதுகாப்பு, அவங்களோட முன்னேற்றம் குறித்து உங்களோட திட்டம்? இதுவரையும் 33% இடஒதுக்கீடு வேணும்னு நாங்கள் போராடிட்டு இருந்த நேரத்தில் அண்ணா வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் 50% கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஆட்சியிலே கொடுத்துருக்கும் போது மற்ற விஷயத்தில் அவங்க கவனம் செலுத்தாமல் இருக்க மாட்டாங்க. வந்து எங்களையும் சீமானாவையும் ரொம்ப நம்பணும்னு நாம் தமிழர் கூட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஒரு டிசிப்ளின்னா அரசியல்படுத்தி அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு. லட்சக்கணக்கான பிள்ளைகளை ஒரு டிசிப்ளினாக உட்கார வைக்கிறாங்க. அது கூட விஜய் எவ்வளோதான் குறை சொன்னாலும் அவர் வந்து அரசியல் காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளை பற்றின ஒரு மதிப்பீடு இன்னும் உயர்ந்து போச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டிசிப்ளினான பிள்ளைங்களை அண்ணன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களால ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு வருமா? அப்போ அதே மாதிரி நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு குறைபாடு வருமா? அந்த ஆட்சி வரைவே வந்து முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பானதாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் 50% பெண்களும் அங்கே உள்ள இருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்புங்கும் போது நம்ம மதுவை நீங்கள் ஒழிச்சிட்டாலே வந்து 80% குற்றங்கள் குறைஞ்சிடும். என் பிள்ளையை நான் வளர்க்கும் போதே எப்படி இந்த பிள்ளை இருக்கணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன். இதையும் மீறி ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதுக்கு கடுமையான தண்டனை தான். அந்த தண்டனைக்கு பயந்துட்டு பிள்ளைங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. 100% எங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு. ஒருத்தவர் பெண்களுக்காக 1000 ரூபாய் தரேன்றாரு, ஒருத்தர் 2000 ரூபாய் தரேன்றாரு, இன்னொருத்தர் 2500 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க வந்து என்ன கொடுப்பீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க? இது வந்து சுயமரியாதைக்கு இழுக்கா நான் பார்க்குறேன். எனக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, பணம் வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதை நான் வாங்கினேன்னா நான் எவ்வளவு வீக்காக இருக்கேன் அப்படின்னு தானே அர்த்தம். அது வந்து நான் வந்து சுயமரியாதைக்கு ஏற்பட்ட இழுக்கா நான் நினைக்கிறேன். நகைகள் வேணான்னு சொல்லிட்டேன், அப்படிதான் நான் திருமணம் பண்ணேன். எங்கள் வீட்லேயே நான் வந்து வாங்கக்கூடாதுன்னு நான் வந்து சுயமரியாதையோடு நான் நினைக்கும் போது எத்தனை அவங்க வீட்டில் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன் அதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்காம இலவசம் கொடுக்குறேன், வாங்கிக்கிறேன், கவர்மெண்ட் ஏன் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி, நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பைசா கொடுக்க போகிறதில்ல, இது வந்து அரசு கஜானாலேருந்து எடுத்து கொடுக்குறீங்கன்னு. அப்படின்னா இது வந்து திட்டத்துக்காக தான் நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர இதை வந்து தனிப்பட்ட மனிதருக்கு உங்களுடைய ஓட் பேங்கை வந்து வளர்ச்சிக்காக எடுத்து கொடுக்கறதுங்கிறது அயோக்கியத்தனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க அப்படி சொல்லலையே, வாக்குக்காக கொடுக்கல. ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் கஷ்டப்படுறாங்க. அதிகமான பெண்கள் வந்து வேலைக்கு போறது இல்லை, அவங்க கையில காசு பணமோ வரதில்லை. அதுக்காக பெண்கள் பேர்ல தான் அவங்க மாசம் நீங்க கொடுக்காதீங்க, மாசம் கொடுக்காதீங்க. எனக்கு எப்ப பிரச்சனை வருதோ நான் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன், எனக்கு அன்னைக்கு கொடுங்க. இன்னைக்கு வந்து ஃபீஸ் இல்ல, நான் வந்து எப்படி வேணாலும் நான் வந்து என் பிள்ளைங்க எதை வேணாலும் படிக்க வைக்கணும்னு நினைப்பேன், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணாலும் நான் சேர்க்கணும்னு நினைப்பேன், ஏன்னா தரமானதுல தான் நான் சேர்க்கணும்னு நினைப்பேன். அப்போ உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன், எனக்கு நீங்க பணம் கொடுப்பீங்களா? அப்ப கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன். அப்படி ஒவ்வொருத்தவங்களும் பெரிய பெரிய பிரச்சனை சொல்லி நிறைய கேட்டாங்க. அதுதான் அது வேணா உரிமை தொகை அது வேணா நீங்க வந்து கொடுக்கறது வந்து என்னோட நலனுக்காக இருக்கலாம். இப்ப நீங்க வந்து பொதுப்படையா கொடுக்கறது உங்கள நலனுக்காக தான். அப்படித்தான் நான் பாக்குறேன். என்னோட சுயமரியாதையில நீங்க வந்து விளையாட வேணாம்னு நான் அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன். நாங்க பெண்களை சுயமரியாதையோட வாழ விடுங்க. தொடர்ந்து 3 தேர்தலாக ஒருத்தரால் வெற்றி பெற முடியுதுன்னா அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்? தொடர்ந்து 3 முறை
15 ஆண்டு காலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காலம் தான். ஆனால் 15 ஆண்டு காலங்கிறது நம்ம தொகுதி போய் பார்க்கும்போது அது இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்லா ஆண்டிருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்க கட்டப்பையை தூக்கிட்டு வீடு விட போகுன்ற அவசியம் அவங்க வந்திருக்க போகிறது இல்லை. தொகுதியில் எந்த ஒரு மேம்பாடும் இல்லை. ரொம்ப சுகாதாரமற்ற முறையில் ஒரு ஒரு ஏழ்மை தோற்றம் தான் இருக்குது. நான் பார்த்துருக்கேன், தொகுதி முழுவதும் சுற்றிருக்கேன், அந்த லெவலில் தான் இருக்குது. மக்கள் வந்து பட்டா இல்லாமல் அதை சார்ந்து, பட்டா இல்லாத ஒரு காரணத்தினால அதை சார்ந்து அவங்களுக்கு குடிநீர் வசதி இல்லை, மின்சாரம் இல்லை. இந்த மாதிரி ஆதிவாசிகள் போல் நிறைய கிராமங்களில் இருக்காங்க. ரோடுகளில் கிராமங்களில் இணைப்பு சாலைகள் இல்லை, போக்குவரத்து இல்லை. இதெல்லாம் சரி செஞ்சுருக்கலாம். இதெல்லாம் வந்து மக்களுக்கான சேவை அரசியல். இதை செய்யாமல் வாக்கு அரசியல் செஞ்சுருக்காங்க. பெரிய பெரிய பில்டிங் கட்டுறது, பஸ் ஸ்டாண்டு கொண்டு வரேங்கிறது, காலேஜ் கொண்டு வரேங்கிறது, பெயிண்ட் அடிச்சு அதெல்லாம் புதுப்பிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்தேன்ட்டு ஒரு ஷோ காமிச்சு வாக்கு அரசியல் தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நலன் திட்டம் தானே. கல்லூரி அடிப்படை கட்டினதா இருக்கட்டும், பேருந்து நிறுத்தம் கட்டினதா இருக்கட்டும், அதெல்லாம் மக்களோட நலன். மக்களை ஃபர்ஸ்ட் நல்லா வளமா வாழ வச்சுட்டு அதான் அடுத்தது அடிப்படை தேவைகளை எல்லாம் ஃபர்ஸ்ட் பூர்த்தி செய்யணும்ல தம்பி. இப்போ வந்து வீட்டில் எனக்கு குடிக்க தண்ணி இல்லை, மின்சாரம் இல்லை, வீடு இல்லை, பட்டா இல்லாததுனால எந்த ஒரு வசதியுமே இல்லை. நீ வந்து பெரிய கல்லூரிக்கு போட்டு கட்டி வச்சுட்டேன்னா கல்லூரியிலே நான் 24 மணி நேரம் அங்கேயே தங்கிடவா? பஸ் ஸ்டாண்ட்ல 24 மணி நேரம் அங்கேயே தங்கி திரும்ப வா. அதாவது வாக்கு அரசியல் அவங்க பண்றாங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் வந்து தன்னோட நிலையை நிறுத்திக்கிறாங்க. இதை வந்து மக்கள் உணரணும். உங்களோட அடிப்படை தேவைகளை நாங்கள் உங்களோட வாழ்வாதாரங்கள்ல வளமான வாழ்வாதாரங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாம் தமிழர் மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் தான். அதுக்கு வாக்களிச்சா மட்டும்தான் உங்க வாக்கு வந்து மதிப்புமிக்க வாக்கா. இல்லாட்டி நீங்க வந்து இப்படிதான் இப்படி தேவைகளே பூர்த்தி செய்திருக்க மாட்டாங்க. ஷோ காமிச்சிட்டு அவங்க தான் வளமான வாழ்க்கையை வாழ்வாங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க? இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவங்க நாங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த மக்களுக்கு என்ன தேவைங்கிறத அறிஞ்சு உணர்வுபூர்வமாக நாங்கள் களத்தில் நிற்கக்கூடியவங்க. எங்களுக்கு தான் அந்த மக்களுடைய தேவைகள் என்னங்கிறது தெரியும். அதனால் எங்களால் தான் இந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். நாம் தமிழர் பிள்ளைகளை மட்டும்தான் மண்ணுக்கும் மக்களுக்குமான நிரந்தர மாற்று. பணபலம் அதிகார பலம் கொண்ட கட்சிகளை எதிர்த்து எப்படி நீங்கள் களமாடுறீங்க? நாங்கள் வந்து இந்த மண்ணை நேசிக்கிறவங்க, இந்த மக்களை நேசிக்கிறவங்க, எங்கள் மொழியை நேசிக்கிறவங்க, இனப்பற்றாளரும் கூட. அப்படிங்கும்போது நாங்கள் அந்த மக்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைப்போம். மக்களுக்கு புரிய வச்சு கொள்கை கோட்பாடுகளை எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிய வச்சு தான் நாங்கள் வாக்கு கேட்போம். மக்களையும் இங்கேயே தான் நாங்கள் அந்த மனமாற்றத்துக்கு தயார் பண்ணுவோம். ஒத்த இனமாக தமிழன் என்ற ஒரு குடையின் கீழே நீங்களாம் இருக்கணும் அப்படின்ற மனமாற்றத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொள்கைகளை கொண்டு போயிட்டு அந்த மாதிரி தான் மக்களை மனமாற்றம் செய்து தான் நாங்கள் ஓட்டு வாங்க பார்ப்போமே தவிர பணத்தை கொடுத்தா மக்களோட ஓட்டை விலைக்கு வாங்க மாட்டோம். அப்படிப்பட்ட எப்படி அண்ணன் வந்து சாதி ஓட்டு எனக்கு தீட்டுங்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் புரிதல் இல்லாமல் போடுற ஓட்டுமே எங்களுக்கு வேணாம். இந்த பிள்ளைங்க மண்ணுக்காக உழைப்பாங்க, நமக்காக இந்த பிள்ளைங்க களத்தில் நிற்பாங்கன்னு நினச்சி நம்பிக்கை வச்சு எங்களுக்கு ஓட்டு போடணும். அதை தான் நாங்கள் விரும்புகிறோம். வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஜனநாயக படுகொலைன்னு நினைக்கிறேன். ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு பழக்கம். தூண்டில் மாட்டியிருக்கிற இறைக்கு ஆசைப்பட்ட மீன் தன்னையே வந்து இறையாக ஆக்கிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை இழந்துடுது. அது மாதிரி தான் மக்களும் வந்து போய் மீனை போல் மாட்டிக்கிறாங்க இந்த விஷயத்தில். இந்த களத்தில் நாங்கள் வந்து 15 வருஷமாக நின்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்குமா நாங்கள் வந்து உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கோம். இதை மாதிரி நீங்களும் கேட்டு எங்களுடைய கனவையும் நீங்கள் சிதைச்சிடாதீங்க அப்படின்னு நான் மக்களாக கேட்டுக்கிறேன். திராவிடத்தை ஏன் கைவிடணும்? தமிழ் தேசத்தை ஏன் கையில் எடுக்கணும்? இதை திராவிடத்தை பற்றி கேரளாவில், கர்நாடகாவில், தெலுங்கர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் பேசுகிறாங்களா? ஏன்னா நான் இந்த பூமியில் பிறந்த மூத்த இனம், என்னோடய மொழி தான் முதல்ல பிறந்தது. நான் மூத்த மொழியை பேசக்கூடிய இனம். இந்த இனத்துக்கு ஒரு நாடு இல்லை. எங்கேயுமே நாடு இந்த பூமி பந்தில் எங்கேயுமே கிடைக்க விடாமல் சதி செய்கிறாங்க. அதனால் என்னோட நிலப்பரப்பில் நான் ஆட்சியை கைப்பற்றணும். எனக்கு ஆட்சி வேணும். நான் வந்து தனியாக ஒரு நிலம் கூட கேட்கல. நான் ஆளணுங்கிறத உரிமையை தான் நான் கேட்குறேன். திராவிடம் வந்து ஒழியணும்னு நாங்கள் நினைக்கல. ஆனால் தமிழ் தேசியம் வளரணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். தமிழ் தேசியம் வளரும்போது திராவிடம் அதுவாகவே அதை மறைஞ்சிடும், களத்தை விட்டு அகற்றப்பட்டு விடும். அகற்றணும். கண்டிப்பாக. சீமான் அண்ணன்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? நான் ஈழத்தில் தேசிய தலைவரை கேள்விப்பட்டு வளர்ந்துருக்கேன். அது என்னோட மண்ணில் வந்து நான் தேசிய தலைவராக பார்க்குறது சீமானாவை தான். இந்த மண்ணில் தமிழ் தேசியம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக களத்தில் நின்றுட்டுருக்காங்க. தொடர்ச்சியாக 15 வருட காலம் தொடர்ச்சியாக வந்து எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் கோட்பாடோட நிற்கிறதுனால அந்த விஷயம் இந்த சீமானாவுக்கு மேலே எனக்கு ரொம்ப ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு.
2009 களத்தில் வந்தப்போ அது வந்துருச்சு எங்களுக்கு. இருந்தாலும் அந்த 15 வருட காலம் தொடர்ச்சியாக எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் நான் வந்து அமெரிக்காவிலேருந்து கூப்பிட போகும்போதும் அப்படியே வேலை புல்லை எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். நாங்கள் எந்த கேள்வியுமே கேட்கல. அண்ணாவுக்காக நாளைக்கு இந்த பயணத்தில் நம்ம இல்லைன்னா அது வந்து ஒரு வரலாற்று பிழையாயிடும். அதனால் அண்ணா கூட நிற்கணும் அப்படின்னு வந்துருக்கு. ஏன்னா வந்து அதான் சொன்னல, அந்த ஈழத்தை வந்து நானாகவே வந்து ஒரு கோட்டை மாதிரி கதை படிக்கும் போது ஒரு கதை படித்தாலும் வச்சுங்களேன், நம்மளே கற்பனை பண்ணிப்போம்ல, அந்த மாதிரி நான் ஈழத்தை கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். அப்போ இந்த 2009 வந்து அந்த போர் வந்து ரொம்ப எனக்குலாம் மனதளவில் பாதிக்கப்பட்டுச்சு. அங்கேருந்து அப்போனா நான் எனக்கு அமைதியாக இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் நம்ம வெற்றியாக தான் இருக்கும். களத்தில் இருக்கும். சிவானா வந்து நான் இந்த பிரமிப்பாலாம் பார்க்கல. பிரமிப்பானா எனக்கு இப்படிப்பட்ட ஆள் வேணும், இப்படிப்பட்ட ஆள் வேணும் வேணும் வேணும். நான் 2009 போர் நடக்கும் போது யார் வருவான்னு வந்தாருங்க. சந்தோஷம் இருந்ததை தவிர வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது, சந்தோஷம் இருந்ததை தவிர நான் பிரமிப்பா சீமானாவை பார்க்கல. எனக்கு சந்தோஷம்தான். தேசிய தலைவராக தான் நான் பார்க்குறவங்க. இன்ன வரையும் அவரோட சந்தோஷம், அவர் நிற்கிறதுல சந்தோஷம், அவர் கூட நான் நிற்கணும், அவருக்காக நான் வேலை பார்க்கணும், இதை தான் நான் வந்து நினைக்கிறேனே தவிர நான் அவரை பிரமிப்பா இல்லை எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு பெருமையாக அவரை சொல்ல எனக்கு தோணலை. எனக்கு அங்கே இருந்த மாதிரி ஒரு அண்ணன் இங்கே கிடைக்க மாட்டாங்களா என்ன? எங்களுக்கு அந்த காலத்தை தான் நாங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். நாகப்பட்டினம் மீட்டிங்கில் புலிக்கொடி வருது பார்த்தா அதே ஸ்டன்னாகி நின்ட்டேன். என்ன இது புலிக்கொடியை கொண்டு வந்துட்டார் அண்ணன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு புலிக்கொடி வச்சுருக்காருங்கிறதே தெரியும் இயக்கத்துக்கு. ஏன்னா அப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப்லாம் கிடையாதுல்ல, 2010 வாட்ஸ்அப் கிடையாது. புலிக்கொடின்னு எங்களுக்கு தெரியாது. நாகப்பட்டினத்தில் மீட்டிங்கில் எல்லாரும் பைக்கில் எல்லா தம்பிங்களும் புலிக்கொடியை கட்டிட்டு வராங்க. நான் என்ன புலிக்கொடி இப்படி வந்து பப்ளிக்காக வராங்க, அரசாங்கம் இதுக்கு ஒத்துக்காதே, தேசிய தலைவர் இப்படிலாம் பேச முடியாது. நன்றிக்கா. அடுத்ததாக ஒரே ஒரு கேள்வி இல்லை, இது உங்களோட வாக்குறுதின்னு வச்சுக்கலாம். நன்னில மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க? நன்னில மக்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஒரு 10 வருட காலம் வந்து அமெரிக்காவில் இருந்திருக்கேன். அதனால் அங்கே நான் பார்த்த விஷயங்களை இங்கே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தனியார் பள்ளி கிடையாது, ஆனால் அரசு பள்ளி மட்டும்தான் இருக்கும். ஆனால் தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக இருக்கும், தரமானதாக இருக்கும், உலகத்தரத்தில் இருக்கும். நான் ஒன்றும் அங்கே ஆசிரியராக இருந்ததுனால சில திட்டங்கள் இருக்குது, அதை நான் வந்து செயல்படுத்தும் போது மக்கள் பார்ப்பாங்க. மருத்துவமனையும் அங்கே தனியார் மருத்துவமனை கிடையாது, அரசு மருத்துவமனை தான். இப்போ சீமானா சொல்கிறாங்களே, இங்கே உட்காந்துட்டே சொல்கிறாங்கன்னு அதை கண்ணால் பார்த்துட்டு இருந்திருக்கேன். பெரிய அரசியல்வாதியிலேருந்து சாதாரண குடிமக்கள் வரையும் அதே மருத்துவமனைக்கு தான் வரணும். எங்கேயுமே வந்து பள்ளிக்கூடத்துலேயும் அதே தான், அனைவருக்கும் அதே அரசு பள்ளி தான். அதெல்லாம் தான் அங்கே இருக்குது, அதெல்லாம் தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் தான் சீமானா சொல்கிறாங்க. என்னோட இடத்துல நான் அதெல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அந்த ஆசைப்பட்டதுனால தான், நான் பார்த்து ஆசைப்பட்டதை இங்கே கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறதுனால தான் இந்த காலத்தில் வந்து நான் நிற்கிறேன். இல்லாட்டி இதெல்லாம் சாத்தியமான நானே கேட்க தோணும். சீமானா போய் கேட்கணும், என்ன சீமானா இப்படிலாம் சொல்கிறாங்களே, எல்லாம் சாத்தியமா அப்படின்னு எனக்கே தோணும். ஏன்னா நான் அங்கேருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனால இது சாத்தியம்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே நினைக்கிறேன். தரமான படிப்பு, தரமான மருத்துவ வசதிகள், தரமான சாலை வசதிகள். 40 வருஷம் இருந்திருக்கேன், ஒரு முறை கூட கரண்ட் போனதில்லை, ஒரு முறை கூட டேப்பில் தண்ணி இல்லைன்னு ஆனதில்லை. அது மாதிரியான ஒரு ஆட்சி முறை வந்து வெளிநாடுகளில் இருக்குது. அதை தான் சீமானாவும் சொல்கிறாங்க, நாங்களும் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதை அந்த களத்தில் வந்து நாங்கள் பண்ணணும்னு நிற்கிறோம். அப்போ அதுக்கு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஐயோ, சாதாரணமாக இந்த 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு பெரிய ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை இழக்கிறாங்க. அது ரொம்ப வருத்தத்துக்கு உரியதாக இருக்குது எனக்கு. அந்த மக்கள் இந்த இதில் இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோட இந்த தமிழ் சமூகம் வந்து உலக அரங்கில் ஆச்சரியத்தோடு பார்க்கப்படணும் அப்படின்ற ஆவல்லாம் எங்களுக்கு இருக்குது. நேரடியாகவே வந்து பேசுவோம். ஏன்னா 15 வருட காலம் அண்ணா வந்து கத்திட்டு இருக்காங்க, என்னதாங்க பிரச்சனை, நம்ம வந்துடுவோம், வந்து போய் நேராக பார்த்து பேசுவோம் அப்படின்ற ஆவலில் தான் வந்திருக்கேன். அங்கே நான் நேரடியாக பார்க்குறத தான் அண்ணன் இங்கே திட்டமாக வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், மக்கள் இதை நம்பணும். இந்த நிகழ்ச்சியில் எங்கள் கூட இணைஞ்சதுக்கு நன்றிக்கா. நன்றி தம்பி. மக்கள் அனைவரும் விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். புரட்சின்றது தலைகீழ் மாற்றம்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் முற்றிலுமாக ஒரு மாற்று அரசியலை நாம் தமிழ் கட்சியில் முன்னெடுக்கிறாங்க.
அவங்களை வெற்றி பெறுறதும் தோல்வி பெறுறதும் மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன்.